எல்லாரும் தூங்கிட்டாங்களா? இல்ல. அந்த பெட்டி எடுத்து உள்ள வை. சரி. ஆமா, நீ இன்னும் தூங்கலையா? நான் தூங்கி இருந்தா துணி மடிச்சிட்டு இருப்பேனா? குழந்தைங்க தூங்கிடுச்சா? யார் யார் தூங்கிருக்காங்கன்னு சென்சஸ் எடுக்க வந்திருக்கீங்களா? அந்த கேள்வி கேக்குறீங்க? சும்மா ஒரு வார்த்தைக்கு கேட்டம்மா. குழந்தைங்களுக்கு உங்கள மாதிரி உலக சேவை எதுவும் இல்லல்ல. அப்பாக்காக காத்திருந்தாங்க, டயர்டாயி தூங்கிட்டாங்க. ஆமா, காலையில நீங்க ஊருக்குள்ள வந்ததா நான் கேள்விப்பட்டேனே. எவ்வளவு வேலை இருந்ததோ என்னமோ, பாவம் நீங்க. ஆமா, நான் கரும்பு திங்கிறதுக்காக வேலூருக்கு போனேன். கரும்பெல்லாம் காட்பாடிக்கு பிடிச்சிருந்தாங்க. காட்பாடிக்கு போனா அங்க இருந்து அரக்கோணம் பிடிச்சிருந்தாங்க. அரக்கோணத்துல போய் கரும்பு தின்னலான்னு அரக்கோணத்துல இறங்கி கேட்டப்போ அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க நாங்க இந்த ஊருக்கு புதுசுங்கன்னு. அதோட நான் திரும்பி வந்துட்டேன். எப்படி வந்து சேர்ந்துட்டேன்ல. உங்க கரும்பு கதையை நான் நம்புறேன். உங்களுக்காக உள்ள ஒருத்தர் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, போய் பாருங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி கோவமா இருக்காரா? சரி, நீ ஏன் கூட வா, ஜாமீன் எடுக்க ஒரு ஆள் வேணும்ல. நான் இந்த ஊர் கிடையாதுங்க. வெளியூரா? ஆமா. நில்லுடா. கண்ணம்புடி கடந்தா உனக்கு சந்தோஷம். கண்ணில் படாம போயிடலான்னு நினைச்சால, அப்ப நான் கண் மூடுறது உனக்கு பிடிச்சிருக்கு. இல்ல, நான் டவுன்ல இருந்து வரும்போது தலைக்கு மேல பிரச்சனைகள். ஒரு பெரிய விருந்து வச்சாங்களாம், எல்லாரும் சாப்பிட்டாங்களாம். எல்லாம் சாப்பிட்டுட்டு கடைசியா சாப்பிட்றதுதான் தயிர் சாதம். அப்படிதான் உன் அப்பனும் எல்லாத்தையும் முடிச்சிட்டு தயிரை பார்க்குற மாதிரி பார்க்குற. அப்படிதானடா? நீங்க கொஞ்சம் எழுந்துறீங்களா? எதுக்கு? என் முதுகுல 4 சாத்து சாத்துவீங்கன்னு தான். உங்க வாயிலிருந்து அர்ச்சனை வாங்குறத விட அந்த அடி எவ்வளவோ மேல். ஆமாடா, எனக்கு ஒரு சந்தேகம். இந்த நேரத்துலயா? பின்ன பகல்ல சந்தேகம்னா நீ எனக்கு கிடைக்கணுமே. சரி, என்ன சந்தேகம் சொல்லுங்க. நீ இப்படி ஊர் பிரச்சனையே பார்த்துக்கிட்டு இருந்தா உன் குடும்பத்தை யார் பாப்பா? சாப்பிட்டாச்சா? இல்ல, உங்களுக்கு ராத்திரி சாப்பாடே நான் தானான்னு கேட்டேன். டேய், நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. இனிமேலாவது இந்த ஊர் விஷயங்களை கொஞ்சம் நீ குறைச்சிக்க. இதையெல்லாம் பாக்குறதுக்கு தான் நம்ம நிறைய ஆள் வச்சிருக்கோமே. அதாவது நான் கூப்பிட்ட உடனே நீ என் முன்னால நிக்கிறேன். அதான், ஏதாவது சாப்பிட்டு போய் தூங்குடா. சரி, நடந்துருச்சு, போடா. இன்னைக்கு எப்படி இருக்குமோன்னு தெரியல. எம்டியோட மூடு கடுகடுன்னு இருப்பாரோ இல்லை ஜாலியாக இருப்பாரோன்னு தெரியல. 5-6 நாள் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிட்டாரே, அதான் ஒரு டவுட்டு. எல்லாரும் ஃபைலை எப்படிலாம் சொதப்பி வச்சிருக்கீங்களோ இன்னொரு தடவை செக் பண்ணி பார்த்துக்குவாங்க, அப்போ தான் நல்லது. என்னையும் சேர்த்து தான். இப்படி திருவிழா கூட்டத்தில் காணாமல் போன மாதிரி திருதுன்னு முழிக்காங்க சார். போங்க சார் வேலையை பார்க்க. சரிங்க சார். யார் புதுசாக இருக்கு? நாராயணா, உன் பையனை ஸ்கூல்ல சேர்த்துட்டியா? சேர்த்துட்டேனா? குட் மார்னிங் சார். மார்னிங் சார். குட் மார்னிங் சார். நமஸ்காரம் சார். குட் மார்னிங் சார். சார் போயிட்டாரு. அந்த சூப்பர்வைசர் முருகனை கூப்பிடுங்க. முருகன் உள்ள வாங்க. என்ன அப்படி முறைச்சு பாக்குறீங்க? பார்க்க கூடாதா? இல்ல, அப்பா காலையிலே ஒரு தடவை பார்த்துட்டாரு. ரொம்ப நாளாச்சு பார்த்து, இழைச்சிட்டீங்களோ தான். அவ்வளவுதானா? அவ்வளவே தான். எப்படி இருக்கு பஸ் சர்வீஸ் எல்லாம்? நடக்குது சார். நம்ம பஸ் நடக்குதா? ஓடுறது இல்லையா? ஓடுது. இல்ல, இந்த ஒரு வாரத்துல எத்தனை ட்ரிப்பு முடங்குச்சு? பாலக்காடு, வயநாடு, வேலூர், இந்த 3 இடத்துல ஓடல. வண்டி எல்லாம் வழியில நிக்குது. என்ன முருகா? அது சில வண்டிங்க ரிப்பேர் சரி பார்க்கல. காரணம் 1000 இருக்கும். உங்களுக்கு தெரியாதா சாமி? இல்ல, மங்களாபுரத்துல இருக்கிற எனக்கே தெரிஞ்சிருக்கு. முருகா, எங்க அம்மா பேரை தயவு செய்து கெடுக்காதீங்க, புரிஞ்சுதா? அது என்னையா அது? கலெக்ஷன் பண்றதுக்காக மட்டும் இல்ல பஸ் சர்வீஸ். என்ன சாமி சர்வீஸுக்கு தமிழ்ல? சேவை. அப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல. வேற வாகனங்களே போக முடியாத வயநாடு, வேலூர் பகுதிகளில் நிறைய ஜனங்க லீலா பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. லீலா வராதனால வேலைக்கு போக முடியல, லீலா வராதனால ஹாஸ்பிட்டல் போக முடியல, லீலா வராதனால ஏமாந்து போயிட்டோன்னு ஜனங்க சொல்றாங்க. இப்படி லீலா லீலான்னு ஜனங்க சொல்றது எங்க அம்மா பேர் தானே இல்ல? ஆமா சார். அப்படி நான் சுருக்கமா ஊர் ஜனங்கள்லாம் லீலா லீலான்னு எங்க அம்மா பேரை திட்டுற மாதிரி வச்சிருக்கீங்க. நான் ஒர்க் ஷாப்க்கு வரேன், நீ போ. சரிங்க சார். சாமி, உங்க பேரு கணபதி தானே? அப்பாவும் அம்மாவும் சின்ன வயசுல நீ அப்படித்தான் கூப்பிட்டாங்க. ஏன் மாத்தணுமா? இல்ல, முருகனை போன்னு சொல்லும்போது சாமி நீங்களும் கிளம்பிட்டீங்க, அதான் கேட்டேன். கணபதியும் முருகனும் சகோதர தெய்வம் தானே, அதனால தெரியாம. இனிமே தெரிஞ்சுப்பாங்க, போங்க.
ஐயோ இன்னைக்கு என்னமா பிரச்சனை உனக்கு? இனிமேல் அந்த மனுஷனோட என்னால வாழவே முடியாது. ஐயோ இவ்வளவு பிரச்சனை ஆகி போச்சா? பாம்புக்கு பின்னால கீறி போற மாதிரி நீங்களும் வந்திருக்கீங்களா சித்திரவேலு? அட்வொகேட் சித்திரவேலு. அட்வொகேட் சித்திரவேலு. தெரியாம கேக்குறேன். தெரியாதெல்லாம் என்கிட்ட கேளு. அதான் பாயிண்ட்க்கு வரேன். இன்னைக்கு யாருக்கு பிரச்சனை கொடுத்தது? அத சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிக்கிறேன். முதல்ல கால் டாக்ஸிக்கு பணத்தை கொடுங்க. இத வந்துட்டேன். என்ன இப்போ உங்களுக்கு புது பிரச்சனை? நான் வந்துட்டேன். கூப்பிட்டீங்களோ? கூப்பிட்டேன். இவங்க பிரச்சனைல கடவுளை கூப்பிடுறத விட ஒன்ன கூப்பிட்டாதானே எனக்கு நிம்மதி. என்னாச்சு? இந்த சித்திரவேலுக்கு நல்ல புத்தியை கொடுங்கன்னு ஆண்டவனுக்கு மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டு தேங்காய் உடைச்சேன். நடக்காத விஷயத்துக்காக நீ ஏன் இப்படி கஷ்டப்பட்டு வேண்டிக்கிற? அன்பண்ணா, என் குழந்தைங்களும் நானும். எனக்கு ஒன்னையும் தெரியும், குழந்தைங்களும் தெரியும். ஒண்ணு அழு இல்ல பேசு. சந்தேகப்படுறாரு. நின்னால உட்கார்ந்தாலும் சந்தேகப்படுறாரு. ஐயோ நான் ஒரு விஷயம் தெரியுமாண்ணா? பால்காரன் வந்தாலும் சந்தேகப்படுறாரு, காய்கறிக்காரன் வந்தாலும் சந்தேகப்படுறாரு, போஸ்ட்மேன் வந்தா கூட சந்தேகப்படுறாரு. என்ன சந்தேகப்படுறதே தான் வேலை. ஒரு வேலைக்கு போக மாட்டேங்கிறாரு. அப்படியாடா? இவ சொன்ன விஷயம் நான் எதுவுமே இல்லைங்கள. ஆனா நடந்தது வேற. கொஞ்சம் இந்த பக்கம் வரியா? சாரி. பட்டப்பகல்ல வீடு பூந்து கொலை பண்ற காலம் இது. புது புது டைப்லயும் பலவித வேஷத்திலையும் சேல்ஸ்மேன் வேஷம் போட்டுக்கிட்டு இல்ல வேற வேஷம் போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள நுழையறோம்ல. ஒரு குடும்ப தலைவன்கிற முறையில அது யாரு வந்ததுங்கிறத விசாரிச்சேன். உடனே சந்தேகப்படுறியான்னு கேக்குறா. இன்னைக்கு பசங்களையும் கூட்டிட்டு கார் எடுத்துட்டு வந்துட்டா. தாத்தா இன்னைக்கு அம்மாவா அப்பாவா பிரிஞ்சுக்கலாமான்னு பேசிட்டு இருந்தாங்க. பிரிஞ்சிட்டாங்களா தாத்தா? பிரிக்கிறது இல்ல, உதைக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன். அப்படின்னா சீக்கிரமா உதைங்க தாத்தா. இவன் வீட்டுக்குள்ளேயும் இப்படித்தான் என்னை மாதிரி தமாஸ் பண்ணுவா. தங்கச்சி ஏதாவது ஒரு ரூமோட சாவி தரையா? ஏதாவது ஒரு ரூம் சாவியா? இதென்ன ஓட்டலா? உங்களுக்கு என் தங்கச்சிக்கு இந்த வீட்டுல ரூம் இருக்காதா? விவாகரத்து பண்ண போறேன்னு வந்து நிக்கிற புருஷனுக்கு பொண்டாட்டி வீட்டுல எப்படி ரூம் கிடைக்கும்? இருந்தாலும் ஒரே ஒரு ரூமை மட்டும் திறக்காம வச்சிருக்கிறேன் நானு. அது என்ற இதய ரூமாக்கு. மாமோ, இப்படி ஒரு பழைய பாட்டு இருக்கு தெரியுங்களா? அந்த பாட்டை பிரியறதுக்கு முன்னால என்ற பொண்டாட்டிக்கு நான் பாடி காமிக்கிறேன். உயிரோடு இருந்தா சாமி நீயும் வந்து கேட்டுக்க. இனிமே நான் இந்த பக்கம் எட்டி பார்க்க மாட்டேன். ஏமா, மாப்பிள்ளை பத்தி தெரியல, நீயாவது கொஞ்சம் விட்டு கொடுத்து போக கூடாதா? நீ உன் புருஷனும் இப்படி அடிக்கடி வீட்டுக்குள்ள சண்டை போடுறத பாக்குற குழந்தைங்க மனசு என்ன பாடுபடும்? அதை புரிஞ்சுக்க கழுத. அவன் சொன்னது கேட்டதில்ல. அப்ப போ, நில்லு. எப்பவுமே நீ எனக்கு நல்லதுதான் செஞ்சிருக்க. ஆனா இந்த ஒரு விஷயத்துல உன் கணக்கு தப்பா போயிடுச்சு. அட்வொகேட் கிருஷ்ணனுடைய பையன் நல்லவன், நேர்மையானவன், அப்படி இப்படின்னு சொன்ன. உன் வார்த்தையை கேட்டுதானடா ஏன் பொண்ணு அந்த வெட்டிப்பயலுக்கு கட்டி கொடுத்தேன். கரும்பா இருந்தா புளிஞ்சு பார்க்கலாம், வைக்கோல இருந்தா அதுவும் ஒரு பாயிண்ட் தான். என்னத்துக்கு அப்படி பாக்குறீங்க? இல்ல, எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு ஷேட்டை ஒன்று என் பின்னாடி பண்ணுவியா? அது பண்ணி பார்த்தேன். நீங்க கோர்ட்டுக்கு போகாம வீட்டிலே இருக்கிறதுனால தான் இவ்வளவு பிரச்சனையும். வக்கீல் வேலையா போச்சு. அது கொஞ்சம் பொய் சொல்லணும்ல. நான் அந்த மாதிரி எல்லாம் பொய் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா மச்சா? ஒரு 3.25 வயசு இருக்கும். தொட்டில படுத்துக்கிட்டு நீதி நியாயம்ங்கிற ஒரு டைப்ல நான் சத்தம் போட்டு கொரட்டி விட்டதா எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. ஆனா வக்கீல் கோட்டை போட்டுக்கிட்டு நான் கோர்ட்டுக்கு போன முதல் நாள் இருந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நான் கத்துக்கிட்டேன். என்னது? ஒரே சட்ட புத்தகத்தை படிச்சுக்கிட்டு தான் நீதிபதி முன்னால போய் நின்னுக்கிட்டு நியாயம் வேணும்னு ஒரு வக்கீலும் அநியாயக்கார பக்கம் இன்னொரு வக்கீலும் வாதாடுறாங்க. இது எப்படி நியாயமாக? இதுல எங்க நீதி இருக்குது? கரெக்ட். உங்க மனசுக்கு பிடிக்காத எந்த வேலைக்கு நீங்க போக வேண்டாம். மச்சா இன்னொரு விஷயம் பேசணுங்க. கொஞ்சம் நில்லுங்க. நில்லுங்க. அப்புறம் நான் ஒரு டூரிசம் பண்ணலான்னு இருக்கிறேன். டூரிசமா? அது வேறயா? ஆமாங்க. ஊருக்கு வெளியில 100 ஏக்கர் நிலத்துல ஒரு ரெசார்ட். வெளிநாட்டு டூரிஸ்ட் எல்லாம் அங்க வருவாங்க. ஆதிவாசிகளை வேலையாட்களை அங்க நிறுத்துவேன். நம்மோட கலாச்சாரத்தை விளக்குற அற்புதமான கலைகளை பெரிய பெரிய மரத்துல தொங்க விட்டு ஊஞ்சல் மாதிரி சினிமா பாட்டுக்கு ஆட விடுவேன். அதுவும் ஸ்லோ மோஷன்ல. மச்சான், வெறும் 2 கோடி யோசிக்காம என் கையில அமுக்குங்க. எதிர்காலத்துல நான் அப்படியே திருப்பி கொடுத்துறேன். அதுக்கு உங்களுக்கு எதிர்காலம் ஒண்ணு இருந்தா தானே பாப்பா. அதுலயும் இந்த விஷயத்துல எனக்கு சுத்தமா உடன்பாடு இல்ல. மச்சான் அப்படி சொல்லாதீங்க. மாப்பிள்ளை, நீங்க ஒரு வெகுளி. உங்களுக்கு இந்த பிசினஸ் ஆகாது. நமக்கு தான் ஏகப்பட்ட பிசினஸ் இருக்கு. அது போதும். சரி, நான் வரேன். வேலை இருக்கு. அது வந்து எனக்கு மச்சான், உங்களோட ஃபுல் சைஸ் போட்டோ ஒண்ணு கிடைக்குங்களா? எதுக்கு? பாத்துட்டு இருக்கிறதுக்கு தான். எனக்கு தான் வேலை வெட்டி இல்லையே. அப்படி ஒத்துக்கங்க. எனக்கு நேரம் இல்ல, உங்களுக்கு வேலையும் இல்ல. நான் வரேன். 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லாம ஒரு மச்சான். ஒரு 15 ஏழை பொண்களுக்கு நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அதுக்கு அன்பு தம்பி ஏதாவது கொடுத்தா? என் கணக்குல என்ன வருங்கிறத பத்தி நீங்க கவலையே படாதீங்க.
இப்படிதான் போன வாரம் பக்கத்து ஊர்ல ஒரு முதியோர் இல்லம் திறந்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் 50,000 கொடுத்தாரு அன்பு கணக்குல. செஞ்சதையும் கொடுத்ததையும் பத்தி பெருமை அடையக்கூடாது சாமி. யாருக்கு கொடுக்கறதுங்கிறது இல்ல, எதுக்கு கொடுக்குறோங்கிறது தான் முக்கியம். பொண்ணுங்களோட கல்யாண விஷயம் இல்ல, அதான். இந்தாங்க 50,000 ரூபாய் போதுமா? போதும் தம்பி. உங்களோட இந்த நல்ல மனசுக்கு நல்லா நீ இருக்கணும். கடவுள் துணையா இருப்பான் எல்லாருக்கும். வரேன் தம்பி. 50,000 ரூபாய் என் கணக்கில் எழுதிக்கங்க. டமால் விநாயகருக்கு மனசுல தேங்காய் உடைச்சு வேண்டிக்கிட்டேன். தேங்காய் என்ன முத்தி போச்சா? இல்ல சத்தம் வித்தியாசமா இருக்கு. டிம் போதுமா? போதும். என் கணக்குலன்னா கணக்கு ஏறிக்கிட்டே போகுதுல்ல. கொஞ்ச நாள் கழிச்சு இங்கிலாந்துல இருந்து ஒருத்தர் இறங்கி வருவாரு. அவர்கிட்ட நான் தானே கணக்கு சொல்லணும். ஆமா, உங்க தம்பி எப்படி இருக்காரு? படிப்பு முடிஞ்சிருச்சு, பரீட்சையும் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிருக்கான். அப்புறம் சும்மா ஒரு அனுபவத்துக்காக அங்க ஒரு பெரிய கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கான். படிச்சது வீணாயிடக்கூடாதுல்ல. படிப்புல நீ ஒன்னும் அவ்வளவு மோசம் இல்லையேப்பா. இப்போ ஞாபகத்தில் இருக்கு. நம்ம ஊர் ஸ்கூல்ல 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது சாயந்தரம் ஸ்கூல்ல இருந்து வர்ற என்ன எதிர்பார்த்து இம்பீரியல் ஹோட்டல்ல இருந்து மசால் தோசை வாங்கி காத்துக்கிட்டு இருப்பாரு எங்க அப்பா. ஒரு நாள் ஸ்கூல்ல இருந்து நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருந்தப்போ பெரிய ஒரு மூட்டையை தலையில வச்சுட்டு கீழே விழ பார்த்தாரு எங்க அப்பா. இத்தனோண்டு இருக்கிற நான் போய் பிடிச்ச ஆகுமா? அப்புறம் என்ன தவிர வேற யாரும் இல்லை பிடிக்க. புக்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு ஒரே ஓட்டம் போய் பிடிச்சேன். அப்படி எங்க அப்பா கீழே விழுந்துட்டார். நானும் தான் அன்னைக்கு தூக்கி எறிஞ்ச புஸ்தகத்தை சாக்கு முட்டை தலையில வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த மார்க்கெட்டு தான் ஸ்கூலு, காலேஜ் எல்லாமே. அதுக்கப்புறம் நான் தோக்கல. மார்க்கெட்டை பிடிச்சு அந்த பரீட்சையை பாஸ் ஆகி தானப்பா இந்த நிலைமைக்கு வந்திருக்கீங்க நீங்க. ஹலோ. அட ராமச்சந்திரன், வாங்க வாங்க. சரியப்பா, நாங்க கிளம்புறோம். போயிட்டு வாங்க. ஐயோ அம்மா. ஓ சாரி. சாமி சீக்கிரம் வாங்க. டாக்டர் இன்னைக்கு உங்களை பார்த்தே ஆகணும்னாரு. இல்ல டாக்டருங்கள நாம தானே போய் பார்க்கணும். நான் அப்பாவை பார்த்துட்டு தான் வரேன். எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. அன்பு வரட்டும், அவன் தானே எல்லாத்தையும் முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு தமாஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் அப்படிதான். என்ன அப்பாவாக்குவாரு, அவர் பிள்ளையாடுவாரு. மாத்த முடியாது. புரியுது. தம்பியோட விஷயம் எல்லாத்தையும் அண்ணன் தானே முடிவு பண்றது. எங்க 2 பேருக்குள்ள 15 வயசு வித்தியாசம் இருக்கு. அவன் பிறந்த அன்னைக்கு ராத்திரி தான் எங்க அம்மா இருந்தாங்க. அவனை நான் தான் வளர்த்தேன். அவன் என்னை அம்மானு கூப்பிடுறதில்ல, அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு அவன் எனக்கு பையன்தான். அவன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இவ்வளவு செல்வங்கள் கிடைச்சது. அந்த ஐஸ்வர்யத்தை நான் உங்களுக்கு விட்டு கொடுக்க போறேன். மறந்துடாதீங்க. என் பொண்ணு கொடுத்து வச்சவ. நாளைக்கு அவளோட பிறந்த நாள், எல்லாரும் கண்டிப்பா வரணும். அதை சொல்லிட்டு போதான் வந்தேன். அதுக்கென்ன வந்தா போச்சு. ஹரி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வர குடும்பம் எப்படிங்கிறத பாக்கணும். இல்லைன்னா நம்ம லீலா குரூப்புக்கு தான் ஆபத்து. குடும்பம் நல்ல குடும்பம் தான். சித்திரவேல் குடும்பம் கூட தான் நல்ல குடும்பம். ஆனா என்ன பிரயோஜனம்? என்னப்பா இது? இது இவரோட கல்யாணம் இல்லையே. ஏன் இவனை விட்டுட்டு போறியா? அப்படி இல்ல, ஹரி வந்து அவனும் ஒரு வார்த்தை சரின்னு சொன்னதானே அதுக்கப்புறம் ஏற்பாடு பண்ண முடியும். அதுவும் பெரிய பாயிண்ட் தானே. அப்படி எனக்கு தோணல. ஏன்னா உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டோட பொண்ணு தான் இங்க இருக்கிற என் பொண்டாட்டி. நீங்க போய் பாத்தீங்க, பிடிச்சிருந்தது, என்ன கல்யாணம் பண்ண சொன்னீங்க, நானும் கட்டிக்கிட்டேன். இதுல என்ன ஆயிடுச்சு? ஏதாவது பிரச்சனை வந்ததா? பிரச்சனை பண்றதுக்கா கல்யாணம் பண்றது? ஏன் பையன் ஹரி என்ன சாப்பிடணும், என்ன போட்டுக்கணும், எங்க படிக்கணும், இது எல்லாத்தையும் நான் தானே முடிவு பண்ணேன். இல்ல அதே மாதிரி அவன் கல்யாணத்தை நான் தான் முடிவு பண்ணணும். என்னப்பா? ஏப்பா இதுவும் ஒரு பெரிய பாயிண்ட் தான். அப்பா இந்த வீட்டுல எத்தனை வகையான பாயிண்ட்டுங்க. எது எப்படியோ டாக்டர் மேனன் நேர்ல வந்து கூப்பிட்டிருக்காரு. அந்த பொண்ணோட பிறந்தநாள் விழாவுக்கு எல்லாரும் குழந்தைகளோட போயிட்டு வாங்க. அந்த பொண்ணையும் அப்படியே பார்த்த மாதிரி இருக்கும்ல.